நல்லா லட்டு கடிச்சதா? இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி கிரீம் பன் கடிச்சது பயங்கரமா. சாரி, பன்னு. நல்லா பன்னு வந்துச்சு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஏன்னா அர்த்தம் பிளேட்ல இவ்வளவு நாள் பாத்தீங்களா, பீஃப் சாப்பிடறானா செக் பண்றாங்க, டிஃபனை செக் பண்றாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் பாக்குறாங்க. ஜெய் ஸ்ரீராம். உங்க டூத்பேஸ்ட்ல பீஃப். ஆமா. தேசிய விலங்காக மாடு அறிவிக்கப்பட வேண்டும், மாடுகளுக்கான அடிப்படை உரிமைகளை நாம் பெற்றுத்தர வேண்டும் என பாஜக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தின் உயர்நீதிமன்றம் சர்ச்சைக்குரிய கருத்தை முன்வைத்துள்ளது. நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? அதத்தான் சார் நானும் சொல்றேன். ஒரு கண்டிப்பாங்க 100 crore மேல மக்கள் போயிருப்பாங்க பெருமாள் கோயிலுக்கு, திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு. நல்லா கொடுத்தாரு பெருமாள், நல்லா லட்டு கொடுத்தாரு. நேத்து காக்குல மாட்டுக்கறிய மெல்ல முடியாம முழுங்குனீங்க, அது எந்த காசு? மாட்டுக்கறியா? லட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. என்னாச்சு? நல்லா பீஃப் சாப்பிட்டீங்களா? முடிஞ்சதா? அனாவசியமா எல்லாம் பேசப்படாது. தின்னாச்சு, முடிஞ்சாச்சு, கம்மாய்க்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப ஜாஸ்தி பேசிக்கிருந்த நெத்தி சவரி இடிஞ்சு கீழே விழுந்தோம். ஜோலி முடிச்சதா? இதுக்கு மேலச்சு அர்த்தம் பிளேட்ல என்ன சாப்பிட்ற என்ன சாப்பிடல பாக்காதீங்க. ஐயோ வேலை பாரியா, நல்லா கொடுத்தாரு பெருமாள், நல்லா லட்டு கொடுத்தாரு. இது என் வீட்டு லட்டு, பெருமாள் கொடுக்கல, என் வீட்டு லட்டு. நக்கலா இல்ல நக்கலான்னு restaurant, sir? Yeah. Sir, we have already seen the feedback book, sir. Thank you very much for feedback. Kindly come back again, sir, with your family. I will. Actually, sir, we have got a new chef in our hotel, sir. Okay. So we are wanting to know the feedback about the chef, sir. How are you enjoyed the chicken Manchurian, sir? பிராமின் விராமின்லாம் வாங்கியாச்சுக்க. ஐயோ, நாங்க பிராமண குடும்பம், இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். தயிர் சாதமும் பச்சரிசி பொங்கல் தான் சாப்பிடுவோம். Hello, boss. Yes, sir. Chicken? No, I am vegetarian. Correct, it was sir. gobi Manchurian. Sir, what we are served yesterday is chicken, sir, not gobi, sir. Hello, Guru. Yes, sir. ಏನಮ್ಮ ಮಾತಾಡ್ತೀನಿ? What are you talking? Sir, I am not talking anything, sir. I am only saying what we are served, sir. You are eaten chicken yesterday. No, 100%. because I am 100%. That is not my problem. That is your problem. When I had order, I said vegetarian because I am a vegetarian. Sir, now you are already eaten the chicken, sir. What we can able to do, please. You are eaten chicken, sir. Why you are arguing No, man, on I am that? not eating. You bloody dirty hotel. I will put this into newspaper. Sir, what you will put in the newspaper, sir? You are ordered, we are given, sir. Sir, no, anyway, sir, you are eaten chicken, sir. How was your first time eating chicken experience? Tell us. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல 1921 பெரியார் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார், காங்கிரஸ் கட்சியிலிருந்து 1921. 1920 ஏதாவது வரலாறு தெரியாம ஏதாவது பேசிருக்காரு. அவர் வெளியேறாரு, அவர் ஒன்றும் வெளியேற்றல. இவர் என்னத்துக்கு 1920 ஏதாவது வரலாறு தெரியாம ஏதாவது பேசிருக்காரு. அவர் வெளியேறாரு, அவர் ஒன்றும் வெளியேற்றல. இவர் என்னத்துக்கு என்ன தப்பு பண்றது இப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க? 1925 காங்கிரஸ் மாநாடு, காஞ்சிபுரம் மாநாடு, அதுக்கப்புறம் வெளியில வர டாக்குமெண்ட் இருக்குங்கயா. சரி சரி, ஓகே. நித்யானந்தம் சொல்லுங்க. நான் பேசலாமா? காலா செட் நான் போலாமா? இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை. நிக்கல் பேசுங்க பேசுங்க. பேசுறது ஒண்ணும் இல்ல, சரியா பேசுங்க. கரெக்ட் தப்பெல்லாம் நீங்க முடிவு பண்ணாதீங்க. நீங்க ஆண்டுல கூட மாத்தி பேசுங்க. ஆண்டு மாத்தி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். 67 இழந்த தமிழ்நாட்டினுடைய பெருமையை மீட்டெடுக்க வேண்டும். 67 இழந்த தமிழ்நாட்டினுடைய பெருமையை மீட்டெடுக்க வேண்டும். முதல்வர் காமராஜரையே குறை சொல்லி ஆட்சிக்கு ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் தமிழகத்து மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்கள் எங்களுக்கு தேவையில்லை, பெருந்தலைவர் காமராஜரை போல ஒருவர் எங்களுக்கு தேவையில்லை என்று நிராகரித்து விட்டார்கள். மரியாதை கூட்டி போயிரு. ஏறக்குறைய 60 நீங்களே சொல்றீங்க 67 இருந்து தமிழக மக்கள் ஏமாந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப புதுசா மக்களின் ஆதரவை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்க சொல்லக்கூடிய அதே ஏமாற்றுகிற பாதையே தேர்ந்தெடுத்துக்கிறாங்களான்னு கேக்குறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே வில்லி திணிப்பு என்று நீங்க சொன்னீங்க. இல்ல மறுபடியும் 67 போக வேணாம்னு நினைக்கிறேன் திரு நித்யானந்தம்.
இல்ல நீங்க ஹிந்தி திணிப்புன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால அந்த ஹிந்தி திணிப்பு யார் வேண்டுமானாலும் எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கலாம். நேத்து கூட ஹிந்தி திவாஸ்ல அமித்ஷா மோடி என்ன பேசினாருங்கிறத நம்ம செய்தியில பார்த்துட்டு தான் இருக்கோம். திரு நித்யானந்தம் தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்திருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். ஓகே, நம்ம இங்க வந்துடலாம். வெளிநாடுகள்ல தமிழ் படிக்கணும்னா கூட, பயிற்றுவிக்கணும்னா கூட ஹிந்தி சமஸ்கிருதம் கட்டாயம்னு சொல்லி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் நேத்து அறிக்கை விட்டுருக்காங்க. இது வந்து அப்பட்டமான ஒரு மொழி திணிப்பு அப்படின்னு. Hindi is not the national language of India. It's just another language. And there is no national language for India. புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட தமிழ்நாட்டில் இந்த பெரியார் வழி இல்ல திராவிடத்தின் வழியைத்தான் கை கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கா, மாற்றுக்கான வழி இருக்கா இல்லையான்னு கேட்கிறேன். கடல்லே இல்லையா? மற்ற விருந்தினர்களின் கருத்துக்களை வாங்கிட்டு வரேன். திரு நித்யானந்தம், திரு சுகுணா திவாகர். நான் முடிச்சுறேன். நான் ஒண்ணுமே தொடங்கவே இல்லை. நீங்க நிறைய சொன்னீங்கல்லங்க. நீ பஞ்சாயத்துல வந்து நான் பஞ்சாயத்துல பேச. சரி சொல்லுங்க. சரி முடிச்சிருங்க. முடிங்க. பாடு பாடி தொலையும். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கழகத்தை உருவாக்கி பெரியாரோடு எந்த ஒரு உறவும் இல்லை. கருணாநிதி அவர்கள் அப்பொழுது பெரியாருடன் இருந்தார். திமுக துவங்குகின்ற பொழுது. அப்படியா? ஆமா. அப்படியா? ஆமா. அப்படியா? ஆமா. கருணாநிதி அவர்கள் அப்பொழுது பெரியாருடன் இருந்தார். திமுக துவங்குகின்ற பொழுது. நீங்க வரலாறு பாருங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. திமுக துவங்குற போது பெரியார் கூட, பெரியாருடன், அண்ணா கூட இல்லையா? அண்ணா கூட இல்லையா? அண்ணா கூட இல்லையா? நக்கல்யா அவனுக்கு. இது திமுகவிற்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக ஆக கருணாநிதி அவர்கள் திமுகவிற்கு வந்து விட்டார். அப்படி வந்திருக்காங்க. இந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? வேற யாரு நீ கொடுத்தா? நானே சிந்திச்சேன். அதுதான் உண்மை. இது புரியலன்னா நீங்க தரவுகள் எடுத்து பாருங்க. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இஸ்லாமிய தோழர்கள் தான் இந்த படத்தை, இந்த மக்களை காப்பாத்தினாங்க. உண்மை வெளியே வந்திருக்குல்ல, அது எனக்கு போதுமானது. அந்த உண்மையை நான் இப்ப சொல்றேன். ஏன்னா அன்னைக்கு நடந்தப்போ இஸ்லாமிய தோழர்கள் காப்பாத்தினாங்க. ஜாதி மதம் எதுவும் இல்லாம இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் சொல்றாங்கல்ல, எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். சக்தி போடுறா இவனை. எனக்கும் எங்க அம்மாவுக்குமான கதையா தான் அந்த படத்தை நான் சூஸ் பண்ணேன். எனக்கு அங்க நடந்த சம்பவம் தெரியாது. நாங்க ஓடல, நாங்க குதிக்கல. ஆனா இந்த படத்தை பதிவு பண்ணது மூலமாக இஸ்லாமிய தோழர்கள் தான் இந்த படத்தை, இந்த மக்களை காப்பாத்தினாங்க. உண்மை வெளியே வந்திருக்குல்ல, அது எனக்கு போதுமானது. நான் சொல்றேன் ஹிந்து இளைஞர்களே, போறியா நெத்தில புட்டு வச்சுடுவா. போயிடுறேன். அந்த உண்மையை நான் இப்ப சொல்றேன். ஏன்னா அன்னைக்கு நடந்தப்போ இஸ்லாமிய தோழர்கள் காப்பாத்தினாங்க. ஜாதி மதம் எதுவும் இல்லாம பக்கத்துல உள்ள பேரூர், பேட்மா நகரம், இது எல்லாமே நான் சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் சொல்றாங்கல்ல, எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா அந்த கதை என்னோட முடிஞ்சு போயிடுச்சு. அது இன்னொரு கதை. காப்பாற்றியவர்களும் தப்பித்தவர்களும் சொல்லக்கூடிய கதை நம்ம இனியால கேட்கவே முடியாது. உங்களால கேட்கவே முடியாது. இதையே உங்களால தாங்கிக்க முடியல. மதத்தை கடந்த அன்பால் மூன்சன் துலுக்க நாச்சியாரானால் இன்றைக்கும் அரங்கத்து பெருமாள் கைலி எண்ணுகிறார். ரோஸ் கலெக்டர் ரோஸ் பாண்டியனானார். ஒரு தனி மனிதன் தன்னுடைய தவறை மதத்தின் பெயரால் நியாயப்படுத்துவதும் தவறு. தனி மனித தவறுகளுக்காக ஒரு மதத்தையே காயப்படுத்துவதும் தவறு. கிரிஞ்சா இருக்கும். இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாட வந்து பக்கத்து ஸ்டேட்ல புரிஞ்சுக்கவே முடியாது. குறிச்சி வேலை பார்க்கணும் முடிய மாட்டேங்குது. வாங்குவோம். இருக்கவும் முடியாது, புரியவும் முடியாது. என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான் சொல்றேன்.